Hello guys, welcome to Guidely's Good Bank Exams Tamil. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் தெரியாது. நிறைய பேர் இன்னமும் வந்துட்டு அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல்லே சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போது ட்ரெடிஷ்னல் சால்வ் பண்ணும்போது டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஷார்ட்கட்டில் பண்ணும்போது எவ்வளோ டைம் சேவ் ஆகுங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா எந்தெந்த ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் பயங்கரமாக அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு 6-7 டாபிக்ஸில் வந்து சில ஷார்ட்கட்ஸ் நீங்கள் அதை எல்லாருமே பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கணும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அப்கமிங் நீங்கள் டெஸ்ட்டு போடும்போதோ படிக்கும்போதோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த டாபிக்ல இருந்து எடுத்திருக்கோம்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் பேஸ் பண்ணி. ஸோ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, 90 liters ஆஃப் மிக்சர் ஹேஸ் அ மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 5:4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 5:4 ரேஷியோவில் இனிஷியலாக மில்க்கும் வாட்டரும் இருந்திருக்கு. ஓகே ஸோ இப்போ 5:4 ரேஷியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ 5:4னா ஸோ நான் இதை 5:4 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 50 liters ஆஃப் மில்க் அண்ட் 40 liters ஆஃப் வாட்டர் இருந்திருக்குமா? ஓகே, லெட் இட் பி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 3x + 36 liter ஆஃப் மிக்சர் ஹாஸ் பீன் டேக்கன் அவுட் ஃப்ரம் அ மிக்சர். ஸோ அப்போ இந்த மிக்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக 3x + 36 liters என்ன பண்ணுறாங்களா, வெளியே எடுக்கிறாங்களா? ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 5:4 ரேஷியோவில் தானே வெளியே எடுத்துருப்போம். ஸோ ஃபார் மை கன்வீனியன்ட் நான் இதை என்ன பண்ணியிருப்போம், ஸோ x = 3x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே 9x + 36 வந்திருக்குமா? ஸோ அப்போ 9x + 36 5:4 ரேஷியோவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கும், ஸோ அப்போ -5x. ஸோ அப்போ இதே 5:4 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸோ ஐ கெட் 5x + 20. ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கும், ஸோ அப்போ 4x + 16 ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க, இப்போ அவங்க வந்து எக்ஸை வந்து இந்த எக்ஸை வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக 3x அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 3x எடுக்கும்போது என்ன ஆகும்னா 9x + 36 இருக்கும் டோட்டலாக. இதை வந்துட்டு அவங்க வந்து மிக்சராக பிரிக்கிறாங்க. அப்போ மிக்சராக பிரிக்கிறதுனா 5 + 4 9. ஸோ டோட்டல் 9 × 5. ஸோ அதுதான் வந்துட்டு மில்க் எவ்வளோ எடுக்கிறாங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 5x + 20 கிடைக்கும். அதே மாதிரி வாட்டருக்கு பார்த்தா இங்கே 4 போடுவோம். ஸோ அது வரும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ 4x + 16 வாட்டர் லெவலாக இருந்திருக்கும் வெளியே எடுக்கிறது. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வெளியே ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணியிருப்போம், மிக்சர் ரிமூவ் பண்ண மிக்சர் அளவே நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 9x + 36 இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதான் நம்ம வெளியே எடுத்துக்கிட்ட அமௌண்ட். ஸோ அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து ஃபைனலாக என்ன இருந்திருக்குன்னா ஸோ ஃபைனலாக த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக 2:7 ரேஷியோக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக நம்ம எப்பவும் போல சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ ஐ கெட் 5, 50 and 20. So I get 30. So for 2, 10 plus again. So for 5, 7. So for 5. So I get minus of 35x. So which is equal to. So I get it as 60. So I get it as plus 120. So again. So I get 2 and 5. So I get 10x. So for 10x is the cross panning. So I get finally 45x is equal to. So I get 90 varada. So I get finally x is equal to 2 வந்திருக்கு. ஸோ அப்போ ஐ கெட் x வேல்யூ இஸ் 2. அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் த வேல்யூ ஆஃப் x. நாங்கள் என்னோட x 3xன்னு வச்சுட்டேன் இல்லையா? ஸோ அப்போ 3 × 2ன்னு வந்திருக்கும். ஸோ ஃபைனல் மை ஆன்சர் இஸ் 6ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இதான் என்னது, இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருந்திருப்போம். எஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக மேம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டு போகிறது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில். இப்போ நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஐ முடிச்சுட்டு அப்ளிகேஷன் வரும்போது இந்த மாதிரி இப்போ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் போட்டிருப்போம். அப்போ இதுக்கு எவ்வளோ ஒரு டைம் கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கா. இப்போ இதையே சப்போஸ் நாம் ஷார்ட்கட்டில் போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம் அப்படின்னு பாருங்களேன். இப்போது இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க, 90 liters ஆஃப் மிக்சர் ஆஸ் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 5:4. இப்போது நம்ம இந்த 90 liters எடுக்க போகிறதில்ல. நமக்கு தேவை மில்க், வாட்டர் எவ்வளோ, 5:4. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 3x + 36 liters வெளியில் எடுக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மிக்சரில் எவ்வளோ வெளியில் எடுத்தாலும் திரும்பவும் அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், அதே 5:4 தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. ஸோ அப்போ சேம் ரேஷியோ 5:4. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் சம்மை வந்து இங்கேருந்து தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஏன்னா 3x + 36 வெளியில் எடுத்துட்டாங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். இப்போ வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் என்ன,
2:7. இப்போ நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? வாட்டர் மட்டும்தானே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மில்க்கை நம்ம தொடவே கிடையாது. அப்போ மில்க் வந்து என்ன இருக்கக்கூடாது? சேஞ்ச் ஆயிருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மில்க்கை ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். அப்போது இதை இன்டூ 2 பண்ண போகிறோம், இதை இன்டூ 5 பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ ஈக்குவேட் பண்ணால் என்ன ஆகும்? 5 2s are 10, 4 2s are 8, இது 10 35. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். அப்போ மில்க் காமன் ஆயிடுச்சு. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 35ல 8 போனுச்சுன்னா டிஃபரன்ஸ் 27. அந்த 27 தான் என்ன நமக்கு? 3x plus 36 ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர்னு இருக்குல்ல. ஸோ 3x plus 36. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்களேன், இனிஷியலாக ஒரு 3x plus 36 வெளியில் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி 90 liters ஆஃப் மிக்சர் இருக்கு. அப்போ இந்த 27 தான் 3x plus 36. அப்போ இங்க ஒரு 3x plus 36 வெளியில எடுத்திருக்கோமா? ஓகேவா? அப்புறம் ஒரு 18 இருக்கா? இந்த 27 எடுத்ததுக்கு அப்புறம் 18 வந்திருக்கு. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்துடும்? இனிஷியல் வந்துருமா? 27 plus 18 எவ்வளோ? 45. அப்போ இனிஷியல் எவ்வளோ? 90. அப்போ இந்த 45 தான் 90. அதுல இருந்து 3x plus 36 இந்த 27 எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறதா இந்த 18. அப்போ இந்த 45 தான் நமக்கு 90 அப்படின்னா இப்போ சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைச்சிரும். அப்போ இதால் அடிச்சு கொடுத்தா இது என்ன? 2 times கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 54 ஈக்குவல் டு 3x plus 36. அப்போ 3x is equals to 18. ஸோ x is equals to 6. அவ்வளோதான். ஸோ இதை எக்ஸாமில் போடும்போது டக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 40 seconds தான், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட்டாக போட்டோம்னா இது நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ண தான் நம்ம இதை எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட விடாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியா வந்துட்டு என்ன ஆகும்? மெமரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த சம் போட்டாலும் நீங்க அப்ரோச் பண்ணிடுவீங்க. இந்த has been taken out from replaceடுங்கிறத இந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து சம்ஸ் இருக்கா? ஸோ ஷாப்கீப்பர் மார்க் திஸ் ஐட்டம் 80% above the காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 100 பார்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒரு 100 பார்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 80% அபவுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அப்போ 80% above அப்படின்னா, ஸோ அப்போ மார்க் ப்ரைஸ் இஸ் ஆக்சுவலி 180 பார்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் இட் பி the item is sold after giving a discount of 33.1/3% such that the amount of discount is rupees 450. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 33.33% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து 1/3 எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ 60 ரிமூவ் ஆகிட்டு, ஸோ யூ கெட் அ செல்லிங் ப்ரைஸஸ் 120 வந்திருக்குமா? ஸோ இப்போ 120 தான் என்னது? இங்கே 33.33% ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள பார்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்த அமௌண்ட் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? தட் இஸ் ஆக்சுவலி 450 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 60. ஸோ அப்போ அந்த 60 தான் என்னது? தே ஹவ் கிவன் இட் அஸ் 450. ஓகே, ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்? 120. ஸோ அப்போ 60 பார்ட் இஸ் 450 அப்படின்னா, ஸோ அப்போ 120 எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணி தான் கெட் யூர் ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? ஸோ ஐ கெட் இன்டூ 2 போட்டிருந்தா, ஸோ ஐ கெட் இட் அஸ் 900 இல்லையா? ஸோ இப்போ ஐ கெட் செல்லிங் ப்ரைஸ் அஸ் 900, ரைட்? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் இஸ் 900 கைஸ். ஸோ இப்போ இது எல்லாருமே போடுறது தான். நிறைய பேர் வந்து 100x எடுத்து 100x இன்டூ 180/100 அதுக்கப்புறம் இந்த 33 1/3 போட்டு லென்த்தியாக போட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வே. இதை விட இன்னும் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இன்னும் ரேஷியோ மெத்தடில் போடுங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 80% என்னன்னா டேரெக்டாக போங்க 4/5. அப்போது 5 பார்ட் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி 9 பார்ட். கரெக்டாக? அடுத்தது டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 33 1/3. 33 1/3 இஸ் வாட்? நமக்கு 1/3. அப்போது இங்கே 3 பார்ட் இருக்கும், இங்கே 2 பார்ட் இருக்கும். மூணையும் ஒரே ரேஷியோவாக பண்ணுங்கள். 5 3s are 15, 27, 18. 3ஆல் போகும். அப்போ 5 9 6. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் அமௌண்ட். டிஸ்கவுண்ட் யாருக்குள்ள இருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ 9 - 6 is 3 பார்ட். அப்போது 3 பார்ட் is 450. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ். அப்போ 6 பார்ட் என்ன?
செல்லிங் ப்ரைஸ் தானே 6 பார்ட், அப்போ அடிச்சு கொடுத்தா 150. ஸோ ஆன்சர் இஸ் 900. ஓகே, ஸோ இதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட் சம்ஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறது, டிஐலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வெறும் 2 அப்ளிகேஷன் தான் போட்டேன், 3 அப்ளிகேஷன் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது போட்டோம்னா நிறையா போடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a shopkeeper sold 200 articles to two different customers P and Q. ஸோ அப்போ மொத்தமாக 200 articles P and Qக்கு செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, in such a way that he sold a certain number of articles to P at a profit of 20% and remaining number of articles to Q at a loss of 30%. ஸோ அப்போ ஏதோ ஒரு some number of articles Pக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 20% ப்ராஃபிட்க்கு, அண்ட் ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு Qக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 30% லாஸுக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த ஷாப்கீப்பர். ஸோ இப்போ ஓவராலாக இவங்களுக்கு என்ன இருந்திருக்கான், ஸோ இப்போ ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, then the total cost price of all the articles is 2000. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 2000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம்னா 200 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஈச்சோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஈச்க்கான சிபி, ஸோ ஐ கெட் டோட்டலாக 2000 இருந்திருக்கு. ஸோ அப்போ 2000 டிவைடட் பை 200, ஸோ ஐ கெட் இட் அஸ் ஈச்சோட காஸ்ட் ப்ரைஸ். ஐ கெட் டோட்டலி ஸோ அப்போ 10 rupees and அது ஒரு இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தட் இஸ் sold to Q. ஸோ அப்போ Qக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், ஸோ அப்போ Pக்கு எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அப்போ ஒரு இதோட ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 10 rupees. ஸோ அடுத்தது அதை வந்து 20% ப்ராஃபிட் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஸோ அப்போ 12/10 எடுத்து வந்துருக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்தது ரிமைனிங் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும், ஸோ அப்போ 200 மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ அதுலேருந்து ஸோ ஈச்சோட ப்ரைஸ் இஸ் 10 அண்ட் அதை வந்து ஒரு 30% லாஸ்க்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ 7/10 எடுத்து வந்துருக்கலாம் இல்லையா? ஸோ ஓவராலாக 2000 rupees தான் இருந்திருக்கும். ஏன்னா மொத்தமாக செல் பண்ணும்போது லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் அஸ், ஸோ இங்கே எவ்வளோ வருது, ஸோ ஐ கெட் 12x plus 1400 minus of 7x is equal to 2000, ரைட்? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் ஃபைனலி 5x is equal to, ஸோ ஐ கெட் 600, ரைட்? ஸோ ஐ கெட் ஃபைனலி x is equal to 120 வருது. ஸோ ஐ கெட் ஃபைனலி எக்ஸ் as 120. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, Qக்கு சோல்வ் பண்ண ஆர்டிகல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நான் Qக்கு சோல்வ் பண்ணதை எப்படி எடுத்துக்கிட்டேன், 200 மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ அட்லாஸ்ட் நான் 200லேருந்து எக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ கெட் 120 மைனஸ் ஆயிருக்கும். ஸோ ஐ கெட் ஃபைனலி ஸோ அப்போ 80 ஆர்டிகல்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, Qக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட் ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ், ஸோ ட்ரெடிஷ்னல் வேல சால்வ் பண்ணி தான் நம்மளுக்கு இவ்வளோ டைம் எடுத்துருந்துருக்கோம் அண்ட் இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எஸ் கைஸ், ஓகே, இப்போ இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுலேயே இன்னொன்று இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்களுக்கு கொடுத்த ப்ராஃபிட், இன்னொருத்தங்களுக்கு கொடுத்த லாஸு, ரெண்டுக்கும் கம்பைன் பண்ண மாதிரி டோட்டல் ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே பாருங்கள், ஒரு டோட்டல் ஆவரேஜ் கொடுத்து அதில் 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், மிக்சர் அண்ட் அலிகேஷன் போயிடலாம். இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன் போனால் எப்படி வரும், இங்கே பாருங்கள், இது 20% ப்ராஃபிட்டா, அப்போ எவ்வளோ வரும், டோட்டலாக எப்பயுமே என்ன 100%. இப்போ 20% ப்ராஃபிட்னா 120. அடுத்தது லாஸ் 30%, அப்போ எவ்வளோ ஆச்சு 70. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா எவ்வளோ 100. ஓகேவா? அப்போ போட்டால் எவ்வளோ வரும், ஸோ 120ல் 100 போனுச்சுன்னா 20, இதில் 30. அப்போ என்ன ரேஷியோ, 3:2 ரேஷியோ. இதுதான் வந்து யாருக்கு போயிருக்கும், இது Pக்கு, இது Qக்கு. அப்போ 2 ஆட் பண்ணால் எவ்வளோ, 3:2 5. ஸோ டோட்டல் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ 200. அப்போ டிவைடட் பை 5 இஸ் வாட் 40. நமக்கு என்ன கேட்டிருக்கான், Qக்கு எவ்வளோ, அப்போ இங்கே 2, 40 × 2 இஸ் 80. ஸோ Qக்கு போன எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ 80. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ இது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரால் ஆவரேஜ் கொடுத்து அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற 2 தனித்தனி ஆவரேஜ் கொடுத்தா கண்ணை மூடிட்டு டேரெக்டாக நீங்கள் மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு கிடைக்கிறதோட ரேஷியோ ஸ்ப்ளிட் பண்ணாலே யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஷார்ட். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிட்டத்தட்ட இது இப்போ போன இது வந்து என்னது ப்ராஃபிட் லாஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சேலரியா. ஸோ ஆவரேஜ் சேலரி பெர் ஹெட் ஆஃப் ஆல் த டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் இஸ் ₹8,500 அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டீச்சர்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. இஃப் த ஆவரேஜ் சேலரி பெர் ஹெட் ஆஃப்
7 permanent teachers is 10,000 and the average salary per head of the rest is 7,800. இப்போ இதை ஒரு ட்ரெடிஷ்னலில் போடுறோம்னா எல்லாரும் எப்படி போடுவோம்? ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் நமக்கு எத்தனை பேருன்னு தெரியாது. ஸோ லெட் இட் பி எக்ஸ். ஓகேவா? அப்போது அவங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளோ வரும்? டோட்டல் சேலரி ஆவரேஜ் சேலரி 8,500. அப்போ டோட்டல் சேலரி எவ்வளோ வரும்? 8,500 எக்ஸா? ஓகே. இஃப் த ஆவரேஜ் சேலரி பர் ஹெட் ஆஃப் 7 permanent teachers, அப்போ அவங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளோ வரும்? 7 into 10,000. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் பிளஸ் அண்ட் த ஆவரேஜ் சேலரி பர் ஹெட் ஆஃப் த ரெஸ்ட் ரிமைனிங். அப்போ ரிமைனிங் எவ்வளோ? நம்ம டோட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? எக்ஸ் மைனஸ் 7 இன்டூ ரெஸ்ட் இஸ் 7,800. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் சேலரிக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ 8,500 எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிச்சி வாட் குட் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சா கிடைக்கும். அப்போ இது ஒரு லென்த்தி ப்ராசஸ், எவ்வளோ நேரம் போகும்? அப்போ இதை எப்படி போடலாம்? இன்னும் ஷார்ட்டாக போட முடியும். ஸோ இதை லாஸ்ட் சம் அப்ரோச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மெத்தட்லையும் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 2 இண்டிவிஜுவல் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஓவரால் ஆவரேஜ்க்கு ஒரே ஒரு ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கான 2 இண்டிவிஜுவல் ஆவரேஜ், மொத்தமே 2 இண்டிவிஜுவல் ஆவரேஜ் கொடுத்து ஒரே ஒரு ஓவரால் ஆவரேஜ் கொடுக்கும்போது நம்ம அகைன் அந்த மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரூல்லே ப்ரொசீட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும்? ஸோ அலிகேஷன் மெத்தட்லேயே ப்ரொசீட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன இருந்திருக்கு? ஸோ ஐ கெட் ஓவராலாக 8,500 இருந்திருக்கு இல்லையா? ஸோ லெட் இட் பி. ஸோ அப்போ இது இன் சென்டரில் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7 டீச்சர்ஸ்க்கான ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 10,000 கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது பேலன்ஸ் ரெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு ஸோ 7,800 கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து அலிகேஷன் மெத்தட் ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே எப்படி இருந்திருக்கும்? ஸோ ஐ கெட் 10,000லேருந்து 8,500 ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ ஐ கெட் 1,500. ஸோ அப்போ இங்கேருந்து இது ரெடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் அஸ் 1,200 வந்துருக்குமா? சாரி. ஸோ ஐ கெட் இட் அஸ் 700, ரைட்? ஸோ அப்போ 700 and 1,500. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருப்போம்? ஃபைனலாக ரேஷியோஸ் எடுத்துருந்தா ஸோ ஐ கெட் 7:15. ஸோ அப்போ இங்கே மொத்தமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க? ஸோ அங்கே ஸோ 7 பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஸோ இப்போ 7 பீப்புளுக்கு என்னது? இங்கே 7 தான் ரேஷியோ வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 7 ப்ளஸ் ஸோ இப்போ ரெண்டுத்தையும் இதுக்கு 7 இஸ் ஆக்சுவலி 700னால ஸோ இங்கே ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருப்போம்? டேரெக்டாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ கெட் டோட்டலி 22 டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ கிளாஸ் வாஸ் 38.5. ஸோ இப்போ ஆவரேஜ் எப்படி சொல்லியிருக்காங்க? ஸோ இப்போ 38.5 தான் என்னது ஓவராலாக கிளாஸோட ஆவரேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ். ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் அட் த கிளாஸ். இட்ஸ் ஆவரேஜ் வெயிட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 kgன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 24 into 38.5ன்னு எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு அப்போ தான் என்ன கிடைச்சிருக்கும்? டோட்டல் ஆஃப் கிளாஸ் கிடைச்சிருக்கும், ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இப்போ நியூ டோட்டல் எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நியூ டோட்டல் ஆஃப் கிளாஸ் இஸ் ஆக்சுவலி 2 kg ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்குமா? ஸோ அப்போ எப்படி எடுத்துருந்துருப்போம்? ஸோ ஆல்ரெடி இருந்த ஆவரேஜஸ் 38.5. ஸோ இப்போ 40.5 இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து என்ன இருந்திருக்கும்? ஸோ ஐ கெட் இட் அஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? what is the average weight of the 6 new students who joined at the class? ஸோ அப்போ புதுசாக ஜாயின் ஆன 6 பேருக்கு ஆவரேஜ் எடுத்தால் எவ்வளோன்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஸோ இப்போ இதுக்கு டோட்டல் பண்ணி அண்ட் அதுக்கடுத்து இதுக்கு டோட்டல் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதுக்கடுத்து நம்ம ஆவரேஜ் எடுத்துருப்போம். ஸோ அப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? ரொம்ப டைம் ஆயிருந்திருக்கும். எஸ். ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? ஸோ ஐ கெட் 924 வந்திருக்குமா இதுக்கு? ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருந்தா ஸோ இப்போ இதுக்கு எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் டஸ் 1,215, ரைட்? ஸோ இப்போ 1,215 வந்திருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் அகைன் டிஃப்ரென்ஸ் எடுத்து ஸோ அதுக்கடுத்து ஆவரேஜ் எடுத்து வந்திருக்கும். ஸோ இப்படி எடுக்கிறது நம்மளுக்கு எப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு டைம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இதை இன்னும் ஷார்ட்டாக எப்படி ப்ரொசீட் பண்ணி இருந்திருக்கலாம்? நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், அது சொல்லுங்கள். எஸ். ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக நம்ம இயர்லியராக போட்டுட்டு இருந்த மெத்தட் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டது வெரி இயர்லியர். ஸோ அப்போ இதுக்கடுத்து நம்ம எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே 38.5ங்கிறது ஒரு 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகும்போது இனிஷியலாக இருந்த ஆவரேஜ். ஸோ அப்போ 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா 6 பேருக்கும்
38.5 என்ன பண்ணியிருந்திருப்போம், மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்போம். அதுக்கடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்திருப்போம்னா, ஸோ ப்ளஸ் அகெயின். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன இருந்திருக்கும், ஸோ ஒரு 2 kg இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஸோ இப்போ 30 into 2ன்னு எடுத்திருந்திருப்போம். ஸோ இப்படி ப்ரொசீட் பண்ணியிருந்தாலும் என்னதான் இருந்திருக்கும், ஸோ எகைன் இட் இஸ் லென்த்தி ப்ராசஸ். ஸோ எப்படி பண்ணாலும் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இங்கே எல்லாத்துக்குமே டைம் எடுத்திருந்திருக்கும். எஸ், ஸோ இப்போ இதை விட ஷார்ட்டாக எப்படி நம்ம இந்த சமம் ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். எஸ், இப்போ இது வெரி 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 ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டா போடணும்னா இந்த மாதிரி போட்டிருக்கலாம். பட் இப்போ இதை விட இன்னும் என்ன ஷார்ட்டா போடலாம் அப்படின்னா, சேம் இப்போ நம்ம கடைசியா பார்த்த 2 சம்முக்கும் யூஸ் பண்ண அதே மிக்சர் அண்ட் அலிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்களேன், த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 24 ஸ்டூடெண்ட்ஸ் 38.5. இப்போ 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க அண்ட் இட்ஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸ்ட் பை 2 kg. இப்போ இதுல காமன் டோட்டல் ஆவரேஜ் எது, இதுதான். இந்த இன்க்ரீஸ் பை 2 வரும்போது அதுதான் டோட்டல் காமன் ஆவரேஜ். அப்போ எவ்வளோ ஆச்சு, 40.5. இப்போ இங்கே 38.5ங்கிறது 24 ஸ்டூடெண்ட்ஸ். இது இங்கே 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஆவரேஜ் வெயிட் நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்கு, 38.5ங்கிறது யாரோடது, 24 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்தது இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கரெக்டா, ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும், 4:1 அப்படின்னு வரும். ஓகே சரி, இப்போ இந்த 40.5ல 38.5 போனுச்சுன்னா எவ்வளோ வரும் இங்கே, ஸோ இதை எடுத்துக்கலாம். இது ரேஷியோவுக்காக நம்ம போட்டது. ஸோ 4:1, ஏன்னா இங்கே 24 ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 6 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதோட ரேஷியோ. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா எவ்வளோ, 2. இப்போ இந்த 2வை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா, இந்த 2 தான் இங்கே 1 அப்படின்னா, ஸோ அந்த 2 தான் இங்கே 1 அப்படின்னா, அப்போ 4க்கு என்ன கிடைக்கும், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 வருமா, அப்போ இங்கே 8. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கேருந்து இது என்ன ஆகும், ஆட் ஆகும். ஒரு சைட்ல இருந்து நெகட்டிவ்ல போகும், ஒரு சைட்ல இருந்து பாசிட்டிவ்ல வரும். அப்போ இங்கே எவ்வளோ வரும், 48.5. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுதான் இது. ஸோ இது 24 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட், இது 6 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட். ஸோ ஆன்சர் இஸ் 48.5. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ இது எவ்வளோ சீக்கிரமாக போட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி எந்த வேல்யூ கொடுக்கலையோ அதை வேரியபிளாக வச்சுட்டு இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனை ஈக்குவேட் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தருண் வாக்ஸ் ஃப்ரம் அப்பார்ட்மெண்ட் டு ஆஃபீஸ் அட் 8 km/h அண்ட் லேட் பை 30 minutes. அப்போ 30 minutes லேட் ஆகுதான். ஸோ அப்போ 8 km/h ஸ்பீடில் போகும்போது 30 minutes லேட் ஆகுது. ஓகே, ஆன் த நெக்ஸ்ட் டே ஹி வாக்ஸ் அட் 9 km/h and late by 5 minutes. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அப்பார்ட்மெண்ட் டு ஆஃபீஸ். ஸோ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது டிஸ்டன்ஸ், ரைட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து டி கண்டுபிடிச்சிருக்கணும். எங்கேருந்து நம்ம எடுத்துருந்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அதே டிஸ்டன்ஸை அவங்க எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க, 8 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதுக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ இப்போ எங்கள் இனிஷியலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது, அது போக இன்னொரு 30 minutes அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாமே km/h இருக்கனால ஸோ நான் இதையும் ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த டைம்ல இருந்து ஒரு ½ an hour என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக எடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே டிஸ்டன்ஸை இதே 9 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க, 5 minutes என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம், ஸோ ஐ கெட் x + 1/, ஸோ ஐ கெட் 12ன்னு எடுத்துருக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் டிடி என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இங்கே ஈக்குவேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ கெட் 8 × x + 1/2, so which is equal to 9 × x + 1/12 ன்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இதை ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ கெட் 8x + ஸோ ஐ கெட் இங்கே அடிச்சு கொடுத்துருந்தா, ஸோ ஐ கெட் 4, ஸோ which is equal to ஸோ ஐ கெட் 9x + ஸோ ஐ கெட் 3/4ன்னு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ ஐ கெட் ஃபைனலி x is equal to ஸோ ஐ கெட் 16. ஸோ அப்போ 13 divided by 4ன்னு வந்துருக்குமா. ஸோ இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ இஸ் 13 divided by 4ன்னு வருது. ஸோ இப்போ இங்கே எனக்கு தேவை டிஸ்டன்ஸ் டி. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் கூட எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13/4ன்னு போட்டிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 8 × 13 divided by 4 ப்ளஸ் அகெயின் 1 divided by 2. ஸோ அப்போ இங்கே
LCM எடுத்து ஈக்குவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் D is equal to 8 into ஸோ ஐ கெட் இட் as 15 divided by 4ன்னு இருந்திருக்கும் இல்லையா ஸோ 15 divided by 4 ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இதை சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ ஐ கெட் 2 into 15 ஸோ ஐ கெட் distance D is actually 30 கிலோமீட்டர்னு என்ன இருந்திருக்கும் ஆன்சர் இருந்திருக்கும் ஸோ இப்போ distance D ஃபைனலாக 30 கிலோமீட்டர் ஸோ இப்போ இப்படி நம்ம ஈக்குவேஷன் எடுத்து ஸோ அப்போ அதுக்கடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கடுத்து இப்படி நம்ம ஆன்சர் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆயிருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதை ஷார்ட்டாகவும் ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா ஸோ இது நம்ம நார்மலாக போடுற ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஓகேவா டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் போட்டு டிஸ்டன்ஸ் காமன் ஸோ அதனால் அதை ஈக்குவேட் பண்ணி அந்த வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போடுவோம் ஸோ இது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் பட் இதிலேருந்து நம்ம டிஃபர் பண்ணலாம் எப்படி இதை வந்து சீரியஸாக சொல்லணும்னா இது ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட் சம் எக்ஸாமில் போடுறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் என்ன இருக்குது 8 km/h லேட் பை 30 minutes ஆன் நெக்ஸ்ட் டே வாக்ஸ் பை 9 km/h லேட் பை 5 minutes அப்போது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எவ்வளோ 8 9 கரெக்டா இப்போ ஸ்பீடு 8/9 அப்படின்னா டைம் என்ன ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்பீடுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே டைம் அப்போ டைம் என்ன வரும் 9 8 அவ்வளோதான் ஸோ ஓகே இப்போ இது 30 minutes 8 கிலோமீட்டரில் போகும்போது லேட் பை 30 minutes 9 கிலோமீட்டரில் போகும்போது லேட் பை 5 minutes அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 9 - 8 இஸ் 1 part அப்போ அந்த 1 part தான் என்ன 30 minutes 5 minutes போனுச்சுன்னா எவ்வளோ ஸோ 25 minutes ஓகேவா ஸோ 1 part is 25 minutes அப்போ இந்த 9 part என்ன கண்டுபிடிங்க அப்போ என்ன வரும் 225 minutes வருமா ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸில் அவன் வந்து 225 minutes ட்ராவல் பண்ணியிருக்கான் டைம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் டைம் 225 minutes அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட் ஸ்பீட் இன்டூ டைமா ஸோ ஸ்பீட் நமக்கு என்ன 8 டைம் வந்து 225 minutes அப்போ அதை வந்து ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 3 hours வரும் 45 minutes அப்படின்னா 3/4 அப்போ 8 into 15/4 which is 30 kilometers அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸி ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு பிடிச்சிட்டோம் அது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வேரியபிள் கண்டுபிடிச்சி போடாமல் போட்டிருக்கோம்ல ஸோ இந்த மாதிரி 2 டைமோ இல்லை 2 ஸ்பீடோ கொடுத்துருந்தா அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக கன்வெர்ட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி போட்டாலே போதும் ஸோ ஆன்சர் இஸ் 30 சேம் சி ஆப்ஷன் ஸோ வெரி ஈஸி அப்ரோச் ஸோ இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஓகே இது பாருங்க இது வந்து இப்போ SICA ஸோ SICA அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக எஸ்ஐக்கு ஃபார்முலா PNR/100 ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா நமக்கு P × 1 + R/100 ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR/100 ஸோ அப்போ என்ன வரும் எக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ பிரின்சிபல் இஸ் எக்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 4 years ஸோ டிவைடட் பை 100 இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் ஸோ எவ்வளோ வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட்டு 4x/10 அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஆஃப்டர் 4 years the interest obtained by Valar is 3600 if she invested rupees x/3 in CI at the rate of இப்போ இந்த 4x/10 எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம் 3600 அப்போ இதை சால்வ் பண்ணா 900 ஸோ x is equals to 9000 ஓகே பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம் x/3 அப்போ 9000 டிவைடட் பை 3னா எவ்வளோ 3000 இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 20% per annum for 2 years அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன P × 1 + R/100 ஸோ 20 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n is 2 years ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அமௌண்ட்னா என்ன பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம பிரின்சிபலை திருப்பி இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் ஸோ இதுவும் இந்த மாதிரி கொண்டு போனா இட்ஸ் அ லென்த்தி ப்ராசஸ் பட் இதை எப்படி இன்னும் நம்ம ஷார்ட்டா போடலாம் பாருங்க ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐக்கான பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ எஸ்ஐ ஃபார் 10% per annum for 4 years இல்லையா ஸோ இப்போ எஸ்ஐ எவ்வளோன்னு எடுத்துருப்போம் அப்டைன் ஆனது ஸோ இப்போ 10 × 4 ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 40% தான் என்னது எஸ்ஐ அப்டைன் ஆனது ஸோ அப்போ அந்த அப்டைன் ஆன எஸ்ஐ தான் எவ்வளோ 3600 கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ 3600 தான் என்னது இங்கே 40% அப்படின்னா ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் 100% எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ இதுக்கடுத்து இதை ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் ஆஸ் 9000 வந்திருக்குமா ஸோ இப்போ 9000 தான் என்னது எனக்கு இங்கே இருந்த பிரின்சிபல் இனிஷியலாக இருந்த பிரின்சிபல் தட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ் ஸோ எக்ஸ்ன்னு தானே பிரின்சிபலை கொடுத்துருக்காங்க ஸோ தட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் 9000 அப்டைன் ஆயிருந்திருக்கு ஸோ அப்போ அதே
அமௌண்ட் அதை x/3 என்ன பண்றாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா. ஸோ இப்போ x/3னா நான் எக்ஸ்ன்றது 9000 இல்லையா. ஸோ இப்போ x/3 அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் அஸ் 9000 டிவைடட் பை 3 வந்துருக்கும். ஸோ ஐ கெட் இட் அஸ் 3000 நம்ம சிஐக்கான பிரின்சிபலா வச்சிருந்துருப்போம் ரைட். ஓகே ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 20% per annum ஃபார் 2 இயர்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்டைன் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 20% per annum ஃபார் 2 இயர்ஸ் சிஐக்கான வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படி இருந்திருக்கும். ஸோ ஐ கெட் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸோ ஒரு 100% பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா at the end of the first year எப்படி இருந்திருக்கும்னா 120 இருந்திருக்கும். ஸோ at the end of the second year எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ 144% என்ன இருந்திருக்கும். ஸோ இப்போ டோட்டலா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து 144% இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்க 44% தான் என்ன இருந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டைன் ஆயிருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இதுல இருந்து நான் 44% மட்டும் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணா ஐ கெட் மை ரெக்வயர்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுல இருந்து சால்வ் பண்ணா எவ்வளோ வந்துச்சு. ஸோ ஐ கெட் 44%. ஸோ ஐ கெட் 1200 ஸோ 1320 இருந்திருக்கும். எஸ் அப்போ 1300 தான் என்னது எனக்கு இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கான ஆன்சர். எஸ். ஸோ இந்த சம்மில் என்னன்னா இந்த சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்பயுமே வந்துட்டு கியூமுலேட்டிவ் மெத்தட் கியூமுலேட்டிவ் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூமுலேட்டிவ் ஃபார்ம்லாம் என்னன்னா a + b + ab by 100. அதே மாதிரி எப்பயுமே 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்னா ஞாபகமாக இருக்கணும் 21. Yes, 10 and 20க்கு obviously repeated number of valuesக்கு அத வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் prelims and mainsக்குமே. prelims-ல மேக்ஸிமம் இந்த 10 20 எப்பயுமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 10னா 21 20னா 44 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற சில வேல்யூஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா இதை போல. இப்போ இந்த 20க்கு 44ன்றதுல எப்படி வரும் பாருங்க. 20 + 20 + 20 × 20 divided by 100 அவ்வளோதான். இந்த 2 0 கேன்சல். 20 + 20 ஒரு 40 இங்கே ஒரு 4 அவ்வளோதான். ஸோ 44. அதே மாதிரி வேற எந்த வேல்யூஸ் போட்டாலும் இங்கே இப்போ சப்போஸ் 15 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15க்கு நம்ம 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா 15 + 15 + 15 × 15 divided by 100ன்னு வருமா. இங்கே உட்காந்து கேன்சல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. 15 square is 225. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 15 + 15 30 + 2.25 which is 32.25. அப்போ 32.25க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க. Rani bought 200 bags and he sold certain bags at a profit of 10% and the remaining bags is sold at a profit of 20%. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10% அண்ட் செகண்ட் ஒரு ரிமைனிங் இருக்க பேக்ஸ் வந்து ஒரு 20% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்டைன் ஆகுதா. ஸோ தே கெட் 12.5% as ஓவரால் ப்ராஃபிட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் அ நம்பர் ஆஃப் பேக்ஸ் சோல்ஸ் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 10% to the number of bags sold at a profit of 20%. So, அப்போ 10% ப்ராஃபிட்ல எவ்வளோ பேக் சோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் 20% ப்ராஃபிட்ல எவ்வளோ பேக் சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஓவராலாக பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அண்ட் 2 இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அலிகேஷன் மெத்தட் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 10 and 20ன்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே ஓவராலாக ஸோ they get 12.5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை ரெடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் அஸ் 2.5ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இதை ரெடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் இட் அஸ் 7.5 ரைட். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து இதை அடிச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஐ கெட் 3 part 1 partன்னு இருந்திருக்குமா ரேஷியோ. ஸோ ஐ கெட் ஃபைனலி ரேஷியோ அஸ் 3:1. ஸோ ஐ கெட் ஆப்ஷன் ஏ தான் என்னது இங்கே இந்த ரெண்டும் செல் பண்ணதுக்கான ரேஷியோஸ். எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேக் செல் பண்ணதுக்கான ரேஷியோஸ் தான். ஓகே. ஸோ ரேஷியோஸ் மட்டும் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ். ஸோ நம்ம இதை ஆப்வியஸாக ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்க மெத்தட் தான். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. எஸ் கைஸ். ஸோ இங்கே அகெயின் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்க ஒரு சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. த டீலர் மார்க் த ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் 20% above the காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கு 20% அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ சேம் கைஸ். இந்த சம் நம்ம அதே நான் சொன்ன மாதிரியே ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்க இருக்கிறதுனால டேரெக்டாக போயிடுங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் போயிடலாம். 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளோ 10% 15%. அப்போ 10%னா 10 part 9 part. 15% அப்படின்னா எவ்வளோ 3/20 வருமா. அப்போ இங்கே 20 இங்கே 17. அதே மாதிரி இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேல்குலேஷன் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ அப்போது இது 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ்னால ரெண்டுமே மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்லேயே போட்டேன். அப்போ இது என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ 200 17 × 19 sin is 153. ஓகேவா. ஸோ இது எப்படி மைனஸ் பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணுங்கன்னா
170 170லேருந்து 17 மைனஸ் பண்ணுங்க 153 ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி போடுங்க. இப்போ 20% above the cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 20%னா எவ்வளோ 1/5 ஸோ அப்போ இங்கே 5 பார்ட் இருக்கும், இங்கே 6 பார்ட் இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1000, இது 1200, இது 6 1 6 5 6 3 18, ஸோ 918 அவ்வளோதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இன்கர்டு லாஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 82. அப்போது இந்த 82 தான் என்னது 41 என்ன டிவைட் ஆகிருக்கு பாதியா. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் ப்ரைஸ் டிட் ஹீ செல். அப்போ இங்கே என்ன இருக்குது 918, டேரெக்டாக இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 459 இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் இந்த ரேஷியோ மெத்தடை இப்போவும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கும் உங்களுக்கு செம்மையாக யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ எஸ் நம்ம இது எப்பவும் பார்க்குற சம்ஸ் தான். ஸோ இது நம்ம மோரோவர் எப்பவுமே நார்மலாக தானே ப்ரொசீட் பண்ணியிருப்போம், எல்லாமே ஒரே மாதிரி டைம் தான் கன்சியூம் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ராகுல் ஸ்பெண்ட் 12% ஆஃப் சேலரி ஆன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இப்போ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஸோ இப்போ டோட்டல் சேலரி எங்கேருந்து ப்ரொசீட் பண்ணியிருப்போம், ஸோ இப்போ 100% ஆஃப் சேலரியிலேருந்து தான் நம்ம அதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ணியிருப்போம், ரைட். ஸோ எஸ், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12% சேலரி என்ன பண்ணிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ராகுல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ சேலரி சம்ஸ்னாலே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேருந்து எடுத்துருப்போம், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100%லேருந்து தான் என்ன பண்ணியிருப்போம், கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டோட்டல் சேலரி இஸ் 100% அப்படின்னா, ஸோ இப்போ அதில் ஒரு 12% எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆன் ஷாப்பிங். ஸோ இப்போ 20% என்ன பண்ணுறாங்க, ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 40% ஆன் ஹவுஸ் ரெண்ட். ஸோ அப்போ இதில் இருக்க 40% என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது, 50% ஆஃப் ரிமைனிங். ஸோ இப்போ ரிமைனிங்ல இருந்து தான் 50% என்ன சொல்லியிருக்காங்க, எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் ஃபீக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இது ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, ஸோ அடுத்தது எஜுகேஷன் ஃபீக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் ஆக்சுவலி 100லேருந்து இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இப்போ 12 and 20 and 6 40 எல்லாம் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஐ பேலன்ஸ் 28% இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் ரிமைனிங் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ அந்த பேலன்ஸ், ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 28% இருந்திருக்கு. ஸோ அப்போ அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, 50% எஜுகேஷன் ஃபீக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து 50% எடுத்தோம்னா 14% இருந்திருக்கும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நவ் ஹி வாஸ் லெஃப்ட் வித். ஸோ அப்போ 14% எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 28% இருந்து, ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க 14% என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கையில் வச்சிருந்திருக்க அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 2800 என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னப்பா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, தட் இஸ் ஆக்சுவலி சேலரி எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சேலரி தான் என்னன்னு வச்சிருக்கோம், 100% வச்சிருந்திருக்கோம். ஸோ ஐ கெட் 14 தான் 2800 அப்படின்னா, ஸோ ஐ கெட் 100% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணி தான் ஐ கெட் ஆக்வேட் டோட்டல். ஸோ இதுக்கு அடுத்து இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஐ கெட் இங்கே 2 times இருந்திருக்கா, ஸோ ஐ கெட் 20,000 இருந்திருக்குமா, 100% ஃபைன் பண்ணிங்கன்னா. எஸ், ஸோ அப்போ சேலரி ஆஃப் ராகுல் இஸ் ஆக்சுவலி 20,000. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ இதை மொருவர் எல்லாருமே இந்த மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இதோட ட்ரெடிஷ்னலாக போயிட வேணாம். ஸோ எல்லாருமே இதுதான் போடுவீங்க, இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எந்த இடத்துல ரிமைனிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்கிறத மட்டும் கிளியராக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். இதையுமே நம்ம அப்படியே மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணால் இதையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுருலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஒரு 10 questions கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரிமைனிங் நிறையா பார்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் எல்லா ஷார்ட்கட்ஸையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.